வணக்கம். நம்ம பார்க்குறது வந்து இது ஜிஎஸ்எஃப் டேங்க்கு 4000 கேலு. இது இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறோம். இதில் டோட்டல் பார்த்தீங்கன்னா செல் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. டோட்டலாக 11 செல்லு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போல்டர் நெட்டில் பண்ணது. இது சிவில் ஃபவுண்டேஷனு. இது இந்த டேங்கில் எதுவுமே வெல்டிங் இல்லை. இந்த டேங்க் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஓப்பனில் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு செல் வரையிலும் தண்ணி ஃபில் ஆகிருக்கு. அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த செல் திக்னஸும் பார்த்தீங்கன்னா 4 mm சீட்டு 5 mm சீட்டு இந்த மாதிரி தான். இப்போ இதுதான் இன்சைடு பாருங்கள், தண்ணி இருக்குது. அந்த லெவல் மானிட்டரு. இது வந்து மேலே மேனுவல் போகிற லேட்ரு. இது செக்ஷன் லைனு. இதுதான் வாட்டர் இன்லெட் லைனு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏபிஐலையும் பார்த்துருக்கலாம். இது வந்து ஏபிஐயில் கவர் ஆகாது, பட் டெஸ்டிங் எல்லாம் ஏபிஐயில் கவர் ஆகும். இது ஏன்னா கோல்டன் நெட்டு டேங்க், வெல்டடு டேங்க் கிடையாது. வெல்டட் டேங்க்ல இந்த மாதிரி பார்க்க முடியாது. மேலேருந்து தான் உள்ளே வரணும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ப்ரெஷர் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி லீக் டெஸ்ட் தான் பண்ணுறோம். அது டாப் செல் வரலாம் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு லீக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுவோம். அதே மாதிரி சிவில் பெடசல் வந்து செட்டில்மெண்ட், இன்சைடு அவுட் சைடு செட்டில்மெண்ட் ஆகணும், வாட்டர் எதுவும் லீக் ஆகுதா அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். மேலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அலுமினியம் ஜிஎஸ் சீட்டு தான். இது வந்து கிளாஸ் ஃபியூஸ்டு ஸ்டீலு. இது எல்லாமே போல்ட் நெட்டு தான். இன்சைடு ஆகணும். இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு போல்ட் நெட்லேயும் வந்து இன்சைடு அவுட் சைடும் வாட்டர் லீக் ஆகாத மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. கீழேயும் ஃப்ளோரில் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1 மீட்ரு வரலும் இப்போ தண்ணி இருக்குது. இப்போ 11th ஓவர்ஃப்ளோ வரலும் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த டேங்கோட கெப்பாசிட்டி வந்து செட்டில்மெண்ட் வந்து செக் பண்ணணும். டேங்க் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டர் ரிங் வாலு. இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா இன்னர் ரிங் வாலோட இந்த மாதிரி ஆங்கர் இந்த மாதிரி போல்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி போல்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு சீட்டுக்கும். இந்த மாதிரி தான் அவுட் சைடு பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்சைடும் உங்களுக்கு நம்ம காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு ஃப்ளோரு பிஃபோர் ஆயிட்டு டெஸ்ட். செல் பிளேட்டுக்கு நடுப்புற வந்து ஃபில் பண்ண வந்தது. இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இது மேலே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அவுட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இது கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு செல்லில் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கும் செல்லுக்கும் கேப் இருந்தது பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோப்பிங் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இதெல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் ஹைட்ரோ டெஸ்ட் வந்து ஓகே பண்ணுவோம். இது உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸு தெரியுதுங்களா, இந்த இடம்லாம் வந்து இன்னும் வந்து அவுட் சைடில் வந்து ஆங்கிள் பண்ணிவிட்டு இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணல. அதனால தான் வெளியில் உள்ள சன்லைட் வந்து இன்சைடு பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸு லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்சைடு தெரியுது.
மற்றதுலலாம் பாருங்கள் அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் வந்து இன்ன வரைக்கும் ஆங்கிள் இது பண்ணிவிட்டு இந்த க்ளூ இன்னும் அப்ளை பண்ணல. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது இப்படியும் நம்ம இன்சைடில் வந்துட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த க்ளூ எல்லாமே வந்து ஹாலிடே டெஸ்ட் பண்ணுவாங்க. பெயிண்டிங் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கும் ஹாலிடே டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் இன்னும் ரெடி ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னர் ராஃப்ட்டுக்கும் அவுட்டர் ரிங் வாலுக்கும் செல்ஃப் பிளேட்டுக்கு நடுப்புற கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேப்பும் காங்கிரீட்டில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ராஃப்ட் மேலேயும் மறுபடியும் காங்கிரீட் ஃபில் பண்ணுவாங்க யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சருக்கு. ஸோ இந்த டேங்க் இன்னும் ரெடி ஆகலை. ஒரு டேங்க் ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு டேங்கும் ரெடியான டேங்கில் வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. இன்னொரு டேங்க் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. இந்த டேங்க் இன்னும் ரெடி ஆகலை, அண்டர் ப்ராசஸில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செக்ஷனோட கீழே பார்த்தீங்கன்னா வெட்டெக்ஸு. இது பார்த்தீங்கன்னா இன்லெட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் டேங்க்.